பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் வீதிகள் மூடப்பட்டு இன்று ஏப்ரல் 24ஆம் தேதியுடன் 6 நாட்கள் ஆகின்றன. இவை மீண்டும் எப்போது திறக்கப்படும் என தெரியாத நிலை நீடிக்கின்றது. அமெரிக்க ஈரான் சமரச பேச்சுக்காகவே இஸ்லாமாபாத் நகரில் முக்கிய வீதிகள் மூடப்பட்டன. ஆனால் இரு தரப்பினரும் இரண்டாவது சுற்று பேச்சுக்கு இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட வீதி தடைகள் இன்னமும் தொடர்கின்றன. வீதிகள் மூடப்பட்டிருப்பதால் கனரக வாகனங்கள் நகருக்குள் நுழைய முடியவில்லை. இதனால் புதிய விளைபொருட்கள், பால் பொருட்களின் விநியோகம் தாமதமாகியுள்ளது. அத்துடன் அனுமதி தாமதம் காரணமாக மரக்கறிகள், பழங்கள் பழுதடைகின்றன என மரக்கறி வர்த்தகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதே நேரம் நகருக்குள் எரிபொருள் விநியோகம் கிடைக்காததால் சில நிலையங்களில் எரிபொருள் இல்லை. இதனைத் தொடர்ந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூதரக பகுதிக்குள் அமைந்துள்ள இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்கள் வர முடியாததால் பல வழக்குகள் விசாரிக்கப்பட முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு விசாரணை இடைநிறுத்தப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில் இருக்கும் என கூறப்படுகிறது. இவை அனைத்தும் அமெரிக்கா ஈரான் சமரச பேச்சுக்காக இஸ்லாமாபாத்தை எவ்வளவு காலம் நிரந்தர தயார் நிலையில் வைத்திருக்க முடியும் என கேள்விகளை எழுப்பியுள்ளன.